வரவேற்போமாக. Praise the Lord, Pastor. Praise the Lord, sister, praise the Lord, நேயர்களே. ஆமென் பாஸ்டர். வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு பார்த்து கொண்டு நிற்கிறோம். வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். 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 God bless you. நாங்கள் எங்களுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், துதிக்கப்பட தக்கவர் அவர் ஒருவர் தான். அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் தான் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லாரிலும் உயர்ந்தவராக, பெரியவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, நீர் ஒருவரே பெரியவர், நீரே உயர்ந்தவர். இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். துதியில நீர் துதிக்கும் பொழுது நீர் இறங்கி எங்களை வந்து எங்களை நிரப்புகிறவர். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு வந்து எங்களுக்கு பலத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை தருகிறவனாக இருக்கிறேன். கேட்டுக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடப்படும்படியாக அவர்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை பெரியவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது, உம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை பேசும் பொழுது நீர் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் பார்க்கும் பொழுது ஹalleluya, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, 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 thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நாங்கள் சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த மலையிலும் மிகவும் துதிக்கப்பட தக்கவர். பாருங்கள், இந்த யோசுவா அந்த யோர்தான் தேசத்துல நடத்தி சென்று அதன் பின்பாக அந்த எரிகோ கோட்டையை, அந்த எத்தனையோ அளவு அகலமுள்ள அந்த எரிகோ கோட்டையை யோசுவா மூலமாக துதிக்க செய்து அந்த எரிகோ கோட்டையை வெள்ளத்தினத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் துதிகளில பிரியமானவராக இருக்கிறார். இப்படியாக அவர்கள் 6 தடவை சுத்தி அவர்களை துதித்தார்கள். அந்த எரிகோ கோட்டையை சுற்றி 7வது தடவையில அந்த எரிகோ கோட்டை தகர்த்தி வெளுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியானது தேவன் தான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது பாருங்கள், அவர்கள் துதித்தார்கள். கர்த்தருடைய தூதன் வந்து அந்த அவர்களை சிறை கதவுகளை அசைய பண்ணினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் துதியில மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம். பாருங்கள், நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில எருதுகளை பலியிட்டார்கள். எருதுகள் மிருகங்களை பலியிடுவார்கள் பாவம் செய்யும் பொழுது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில எங்களுடைய உதடுகளின் பலி, அவரை துதிக்கிற பலி, அவரை உயர்த்துக வேண்டும். அவங்களுடைய உதடுகளினால தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எங்களுடைய தேவன், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எங்களுடைய தேவன் எப்பொழுது நன்மை செய்கிறவர். ஒரு தீமை கூட எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் யாருக்கும் செய்வதில்லை. நன்மைகளை மட்டும்தான் செய்கிறவர். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பிதாவாகிய ஜோதிகளிடத்திலிருந்து வருகிறது. இப்படியாக அந்த ஒன்றான மெய்த்து அவரிடத்துல வருகிறது. இயேசுவை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பாருங்கள், அவர் எப்பொழுதும் எல்லா மக்களுக்கும்
நன்மை செய்து கொண்டே சுற்றி திரிந்தார். ஆனாலும் அந்த நன்மையை பாருங்கள், பிசாசானவன் மக்களுக்கு அதை தீமையாக காட்டுவான். பாருங்கள், இப்படியாக பிசாசு மனிதர்களுடைய மனதை குருடாக்கி இயேசுவுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, இந்த மக்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னைக்கு இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில நாங்கள் தேவனை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், அவரை தோத்தரிக்கிறோம். நாங்களே அவர் பரிசுத்த ஜாதியாக, துதிக்கிற சந்ததியாக எங்களை தெரிந்திருக்கிறார். நாங்கள் இவர்கள் என் துதியை, சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோவில துதிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரின் துதியை சொல்லி வருவார்கள். அவர்கள் துதிக்கும் பொழுது அவருடைய துதிக்கிற சந்ததியாக நாங்கள் மாறுகிறோம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை புகழ்ந்து பாடுகிறது நல்லது. புகழ்ந்து பாட வேண்டும். நன்மை செய்கிறவரை நாங்கள் எப்பொழுதும் புகழ்ந்து பாட வேண்டும். நன்மை மட்டும்தான் தேவனுடைய தேவன் செய்கிறவர். உங்களுக்கு தீமை செய்கிறவன் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், ஜோன் 10:10 திருடல், கொல்லுதல், அழித்தல், இப்படியாக பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், பிரச்சாரம், பேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ காரியங்களை ஏஞ்சல்ஸாக இருந்து தேவனுக்கு கீழே தான் ஏஞ்சல்ஸாக உருவாக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக 1/3 தூதர்கள் இப்படியாக பிசாசுகளாக மாறி தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அந்த ஒன்றானமே தேவனை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் விரோதமாக அந்த பிசாசானவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். நாங்கள் தேவனங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவார். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பிசாசு உங்களிடத்துல வந்து உங்களை நரகத்துக்கு, உங்களை துன்பப்படுத்துவான், கஷ்டங்களை தருவான், பொல்லாத காரியங்களை செய்ய வைப்பான், பணங்களை தவறான பணங்களாக வர வைப்பான், போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கங்கள், இப்படியான பாவ படங்களுக்குள்ளாக பணம் வரும், அழிந்தே போகும், பொத்தலான பைகளில போய்விடும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை புகழ்ந்து பாடுகிறது நல்லது. அவர் செய்கிற நன்மைகளை புகழ்ந்து பாடுகிற நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிற. துதிக்க உங்களுக்கு உங்களுடைய மனதில சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாயிருங்கள். நாங்கள் அவரை பிரேஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று நாளை ஆசீர்வதித்ததற்காக, என்னோடு கூட இருந்ததற்காக, தீமைகள் வராதபடி என்னை காத்து கொண்டதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிற தேவனுக்கு நன்றி பலி, தோத்திர பலியை செலுத்த வேண்டும். பாருங்கள், இயேசு 10 குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்தார். பாருங்கள், ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொன்னான். தேவன் விரும்புகிறது நாங்கள் அவருக்கு நன்றி சொல்வது, முறுமுறுக்க கூடாது. எங்களுடைய அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு தேவையான உறைவிடத்தை தந்திருக்கிறீர், உணவை தந்திருக்கிறீர், எல்லா தேவைகளை சந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு எத்தனையோ மக்கள் உணவில்லாமல், வாழ இடமில்லாமல், இப்படியாக பாருங்கள், இலங்கை தேசத்துல எவ்வளவு மக்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் எங்களை இந்த தேசத்துல சமாதானமாக வைத்திருக்கிறார். பாருங்கள், எல்லா தேசங்களிலே இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். பாருங்கள், இந்த நோய்கள், ஆண்ஜேசு வேதாகமத்தில் சொல்லியதன்படி தீமைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு இயேசுவை தேடுகிற ஜனங்கள் கூடும் பொழுது அந்த தேசத்துல பல அழிவுகள் தவிர்க்கப்படும். பாருங்கள், அவர்கள் ஜபிக்கிற ஜபம் தேவனிடத்துல அதிக அளவு போகும் பொழுது, தூபம் போல அவருடைய கலசத்துல சேரும் பொழுது அந்த தேசம்
பாதுகாக்கப்படுகிறது. நீதிமான்களின் எண்ணிக்கையை ஒரு தேசத்திலே நீங்கள் அந்த தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக யுத்தம் வராதபடி தேவனிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி கால யுத்தங்கள் வராதபடி உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் இந்த பூமியில வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். நீர் ராஜாதி ராஜாவாக இந்த 1000 வருட ஆட்சியில வர வேண்டும். அதன் பின்பு நித்தியமாக வாழ்கிற வாழ்வு எங்களுக்கு இருக்கிறது. இப்படியாக அந்த தேவனிடத்துல நாங்கள் நாங்கள் ஜெபித்துக் கொள்ள அதிக அளவு பேர் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த அடுத்த வருடத்துல எல்லாரும் எல்லா நாடுகளிலேயும் எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். அது ஜெபிக்கத்தான் தேவன் புதிய வருடத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளும் பொழுது அவர் எல்லா தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். அதோடு அந்த எழுப்புதலுக்கான சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களிலேயும் நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அறியாத மக்கள் ஒவ்வொரு தேசத்திலேயும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை போல நாங்கள் மாறி சுவிசேஷம் சொல்லும் பொழுதுதான் அன்பாக அவர்களுக்கு இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல் நாங்கள் நன்மைகளை செய்து இயேசுவை போல செய்யும் பொழுது அவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, துதிக்கைக்காரரான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என்னுடைய எதிரிகளுக்கு விலக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரரை நாங்கள் கூப்பிட வேண்டும். பாருங்கள், தாவீது துதிக்கு பாத்திரர். என்ன தவறு செய்தாலும் அவன் தேவனிடத்தில், அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் அவன் விழுந்து விடுவான். பாருங்கள், பகைவர்களிடத்துல போக மாட்டான். பிசாசிடத்துல போனால், தவறான மனிதர்களிடத்துல போனால் பிசாசு இன்னும் கஷ்டத்தை கொடுப்பார், இன்னும் துன்பத்தை கொடுப்பார், இன்னும் அழிவை கொடுப்பார். அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல போகும் பொழுதுதான் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். கீழாக்காமல் அவர் தள்ளியாக்குகிறவர், வாழாக்காமல் மேலாக்குறவர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். நீங்கள் அவரிடத்துல நன்மைகளை கேட்டு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் இச்சைப்படக்கூடாது. இச்சையான காரியங்களுக்கு ஜெபித்தாலும் அது அந்த காரியங்களை அவர் இச்சைகள் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. தேவைகளுக்காக, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு நான் எப்பொழுது நன்றி செலுத்துவேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். எப்பொழுது நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு நன்றி. உம்முடைய சுவாசத்தை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது நன்றி. இப்படியாக இந்த தேசங்கள்ல பாதுகாப்பாக எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி. இப்படியாக நாங்கள் பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், தேவனுடைய சந்ததியாக இருந்தாலும் மோசே மூலமாக தேவன் அழைத்து சென்ற பொழுது பாதுகாப்பாக யுத்தம் இல்லாத பகுதிகளுக்கூடாக, அந்த வனாந்திர பகுதியூடாக அழைத்து சென்றார். பாருங்கள், அப்படியே ஒரு பாதுகாப்பாக தேவனை பயன் செய்வதின் ஞானத்தோடு உணவை கொடுத்து உடை பாருங்கள், இந்த உடைகள் பழுதாகாதபடி அவர்கள் அழைத்து சென்றார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள். தங்களுடைய அந்த பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்த உணவுகள் இல்லை, இறைச்சி இல்லை. இப்படியாக ஒரு இச்சித்ததன் நிமித்தம் அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. அதே போலதான் நாங்கள் போகிறது நிஜமான பரம கானான் தேசம். இந்த உலகத்திலேயே இருக்கும் பொழுதே தேவன் எங்களை முத்திரை போட்டு பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவருடைய முத்திரையை எங்களுக்கு தந்து எங்களை சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவனாக மாற்றி இருக்கிறார். அந்த முத்திரை எங்களுடைய பெயர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நாங்கள் பரலோக பிரஜைகள், அவருக்கு பிரியமாக வாழ போகிறோம் என்ற உணர்வோடு, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கற்றுத்தான். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது
அவர் உபவாசத்திலே 40 நாள் உபவாசத்தில் இருந்த பொழுது பாருங்கள், பிசாசு சோதித்தான். ஆனாலும் தேவன் இயேசு அந்த வார்த்தையினூடாக அப்பாலே சாத்தானை எடுத்து சாத்தானை விரட்டி அடித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் இயேசுவை கூட அடிமைப்படுத்த பார்த்தான். இயேசு எங்களுடைய அடிமைத்தனத்தை நீக்கினார். பாருங்கள், இயேசு பிறந்தது இந்த உலகத்துல இருளில் இருக்க மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள், மரண இருள், வச்சாலம், வேசித்தனம், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், யுத்தங்கள், இந்த உலகத்துல நடக்கிற சகல தீமைகளுக்கும் காரணமான பிசாசையும் அந்த மரணத்தை பாருங்கள், ஆதாமுடைய முதல் பெற்றோரை ஏமாற்றினவன் பிசாசாக இருக்கிறது. அவனை எதிர்ப்பதற்காகத்தான் பிசாசின் 1 யோவான் 3:8 சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை ஒழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார், வாழுவதற்காக அல்ல, மரிப்பதற்காக. அந்த கல்வாரி சிலுவைக்காக அவர் 33 வயதில் எனக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காக அவர் ஐஸ்வர்யமானாக இருந்து தரித்திரனானார். எங்களை ஐஸ்வர்யமாக்க பரலோக ஆசீர்வாதங்களை அவர் எங்களுக்கு தர அவர் அடிமை ரூபம் எடுத்து அவர்கள் அரசராக பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட குமாரனாக தேவன் தம்முடைய ஒரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்து அந்த சிலுவையில மரணத்தின் அதிகாரிகள் சாத்தானையும் தம்முடைய மரணத்தினால வீட்டி சிறக்க செய்து எங்களை மகனாக மகளாக அந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை வெட்டி சிறந்தார். பாருங்கள், ஆதாமுவால் இழந்த அந்த அதிகாரத்தை, அந்த திறவுகோலை இயேசு பெற்று எங்களுக்கு தந்திருக்கிறார், சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் சகல இயேசு பாருங்கள் மரித்து உயிர்த்தெழுந்த சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இயேசு நல்லவர், ஒரு தீமை கூட செய்யாதவர், உங்களை சோதிக்கிறவர் அல்ல, பிசாசு தான் சோதிக்கிறவர். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தரை துதிப்பதும் அவர் நாமத்தை புகழ்ந்து பாடுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோட வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் இப்படியாக நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். கைத்தாளங்கள் போட்டு சுரமண்டங்கள்னாலே இப்படியாக அவரை துதித்து அவருக்குள்ள நாங்கள் களி கூர்ந்து இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தருக்கு நான் எப்போது நன்றி செலுத்துவேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். இப்படியாக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடி அவருடைய சமூகத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முறுமுறுக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் பிசாசு வந்து எங்களை துன்பப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அதில்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை என்ற கவலை இருக்கக்கூடாது. எங்களுக்கு இயேசு இருக்கிறார், பரலோக பொக்கிஷம் இருக்கிறது. எங்களை இந்த உலகத்துல உயிரை விட்டாலும் அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பெயரை பாட்டினால் துதித்து அவரை நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை விட இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். பாருங்கள், துதிப்பது ஒரு மிருகத்தை பலியிட்டு அவருக்கு செலுத்துவதை விட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனை துதிப்பது, உதடுகளின் தோத்திர பலி, நன்றி செலுத்துவது தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஞானம் உள்ளவர். நாங்கள்
நாங்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உடைய கோபம் நீங்கியது, நீர் என்னை தேற்றுகிறீர். என்னுடைய தேவன் உங்களை கோபம் வந்தாலும் அவருக்கு ஒரு நிமிஷ பொழுதில மாறி விடுவார். பாருங்கள், கோபம் பண்ணுகிறது நீங்கள் தவறாக பிசாசின் கிரிகைகளில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது பாருங்கள், ஒரு அழகான தேவனை நீங்கள் விக்கிரகங்கள் ஆராதனை செய்யும் பொழுது தேவன் கோபப்படுகிறார். எரிச்சல் வருகிறது அவருக்கு. பாருங்கள், அப்படி தேவனை துக்கப்படுத்த கூடாது. அவர்கள் எங்களை உருவாக்கின தேவன், அவர்தான் எங்களை உருவாக்கி மண்ணான மனுஷனாக மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தோடு இருக்கிறது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் எங்களை உருவாக்கின தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி அவரை பாட வேண்டும். சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் மகிமையோடு சந்தோஷப்பட்டு தங்களுடைய படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்களாக. தேசங்களிடத்தில் பழி வாங்கவும் மக்களை தண்டிக்கவும். பாருங்க, ஒரு நாள் அவர் தீமை செய்கிறவர்களை தண்டிக்கிறதவனாக இருக்கிறார். தீமை செய்கிற மதங்களையும் பாருங்கள், தேவர்களின் வணக்கங்கள் இப்படியான மதங்களையும் தீமையை பரப்புகிற மக்களையும் தண்டிப்பார். நீங்கள் மனம் திருப்பி விட வேண்டும். இயேசுவே நான் அறியாமல் செய்த காரியங்களை மன்னியம் என்று சொல்லி ஒன்றான மெய்த்தவரிடத்துல போய்விட வேண்டும். அவர் மன்னிக்கிறதுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் பரலோகத்திலே இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ள அந்த இந்து மகன் இல்லையா, முஸ்லிம் மகன் இல்லையா, அந்த புத்த மகன் இல்லையா, நான் அவனுக்கு உதவி செய்ய அந்த ஒன்றான மெய்த்தவன் எதிர்பார்த்து கொள்கிறார். எனக்கு இறங்கும். நீங்கள் ஜபிக்கும் பொழுது இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து ஜபிக்க வேண்டும். இயேசுவே எனக்காக சிலுவையில் இரத்தம் சென்றீரே, கிறிஸ்துமஸ் இந்த உலகத்தில் நீ பிறந்து எனக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டீர்கள். அந்த வாலிப வயதில பாருங்கள், மற்ற மதங்களில் இருக்கிற அந்த மகான்கள் அவர்கள் வயது முதிர்ந்தது மரிப்பார்கள். குடும்ப உறவுகள் எல்லாம் வாழ்ந்து மனிதனை போல ஒரு முகமட்டை பார்த்தால் பாருங்கள், அவர் ஒரு வாரியராக 10 வருஷ போராட்டக்காரனாக வாழ்ந்து தான் கடைசி ப்ரொஃபெட் என்று ஒரு தவறான செய்தி, அந்த பாவம் முஸ்லிம் மக்கள் ரட்சிக்காதபடி ஒரு தவறை செய்துவிட்டு போயிருக்கிறார். இப்படியாக அவர்களுடைய அல்லா என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் கூட அவர்களுடைய புத்தகத்திலேயே சூரா 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள், அவர்களுடைய டிசீவர் என்று அவர்களுடைய புத்தகத்திலே இருக்கிறது. இன்னைக்கு பாவம் அந்த முஸ்லிம் மக்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முகமட் நீங்கள் யூடியூப்ல அடித்து பார்த்தீர்களாக இருந்தால் அவர் நரகத்தில் இருக்கிறார். அல்லாவை குரான் புக்ல கூகுள்ல போய் தேடினீர்களா இருந்த அல்லா இஸ் டிசீவர் என்று அடிச்சா என்ன அதிகாரத்துல குரான்ல இருக்கிறது என்று ஆன்லைன்ல பார்க்கக்கூடியதாக இப்படியாக அந்த முஸ்லிம் மக்கள் பாவம். இன்றைக்கு பல நாடுகளிலே உள்ள மக்கள், முஸ்லிம் மக்கள் இயேசுவை அறிந்து வருகிறார்கள். இப்படியான தவறான வழிகளை விட்டு அவர்கள் அநேகம் அளவு இந்த காலங்களில மனம் திருப்பி கொண்டு வருகிறார்கள். இந்து மக்கள் இன்னும் தங்களுடைய கடின இதயத்தோடு பாருங்கள், அந்த பார்வோன் ராஜா அந்த இப்படியான சிலை வணக்கம் உள்ளவராக வாழ்ந்தார். அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே அவர்கள் இன்னும் கடின இதயம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள். பாருங்கள், கடின இதயம் உள்ளவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவர் ஒரு நாள் பார்வோனை செங்கடலில் மூழ்கடித்தது போல மூழ்கடித்து விடுவார். பாருங்கள், அதற்காகத்தான் இந்த மக்கள் மனம் திரும்பி விட வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனிடத்துல வந்து விட வேண்டும். அவர் இரக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. நாங்கள் சங்கீதம் 150ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை வெளிப்படும் வானத்தை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள செயல்களுக்காக அவரை துதியுங்கள். பாருங்கள், சூரியனை படைத்தவரை,
தான் நாங்கள் துதிக்கிறோம். சூரியனை கும்பிடக்கூடாது, சந்திரனை படைத்தவரை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், அவரைத்தான் நீங்கள் துதிக்க வேண்டும். வாருங்கள், விடயங்களை படைத்தவர், பறவைகளை படைத்தவர், இப்படி எல்லாவற்றையும் படைத்து ஆளுமை டொமினியனை மனிதனிடத்துல கொடுத்தார். ஆதாம் ஏவாளிடத்துல கொடுத்தார். பாருங்கள், மனிதன் இன்றைக்கு மனிதனை கொலை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதற் கொலை காயின் ஆபேலை பாருங்கள். ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுகிறார். முதற் கொலையே பிசாசை அந்த காயின் மூலமாக ஆபேலை கொலை செய்து விடுகிறார். இன்று வரைக்கும் பாருங்கள், பிசாசை திருடுவது, கொல்லுவது, அழிப்பதை செய்து கொண்டுதான் வருகிறான். யுத்தங்கள். தேவன் மனிதனை கொல்லக்கூடாது என்று மனிதனுடைய இரத்தம் நீங்கள் கொல்லும் பொழுது பாருங்கள், அந்த இரத்தம் அந்த மெய்த்தவனை அந்த உயிர் தந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தேவன் ஒரு நாள் அந்த இரத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் கொடுத்தே ஆக வேண்டும். எங்களுடைய தேவன் நீதியுள்ள தேவன். அவர் பட்சபாதம் உள்ள, தண்டனை செய்தால் எல்லாருக்கும் தண்டனை தான். பாருங்கள், அவர்கள் மனம் திரும்பி அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மகளாக ஏற்றி பாருங்க, நித்திய வாழ்வை கொடுக்கிறார். நித்தியமாக நாங்கள் இயேசுவோடு வாழ முடியும். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சி. இந்த உலகத்துல மனிதன் 80 வயதில் இருந்து 120 வயதோட வாழ்வு முடிகிறது. பாருங்கள், நாங்கள் இயேசுவிடத்துல வந்து அந்த 1000 வருட ஆட்சியில நாம் வாழ வேண்டும் என்று கேளுங்கள். 1000 வருடம் பாருங்கள், ஒரு 80-100 வயசு என்றாலும் 10 தலைமுறை வாழ்வு அந்த 1000 வருட ஆட்சியில் இருக்கிறது. அதன் பின்பு வாழுகிற வாழ்வு தலைமுறையாக சதா காலங்களிலும் வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் செய்த பொருத்தனையை செலுத்துவேன். பாருங்க, ஒன்றான மெய்த்தவனோடு நீங்கள் பொருத்தனை பண்ண வேண்டும். உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நீங்கள் தவறாக அவரோட பொருத்தனை பண்ணக்கூடாது. முடியாத காரியங்களை சொல்லி பொருத்தனை பண்ணக்கூடாது. அவர் பிரியமில்லாத பொருத்தனையை விரும்புகிற தேவன் அல்ல. எசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனமும் சொல்லுகிறது, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் மாணவைகள். பாருங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இப்படியான தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், மதங்கள் உங்களை தவறான வழிகளில் இழுத்து செல்கிறது. நீங்கள் ஒன்றான மெய்த்தேவனிடத்துல இயேசுவை இரட்சகராக ஏற்றிக்கொண்டு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். அவர் வேதாகமத்தின் படி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படியான பரிசுத்த ஆவியான பெற்று தேவனுக்கு பிரியமாக பாருங்கள், யோசேப்பு வாழ்ந்தான். பாவம் செய்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அறியாத காலத்துல செய்த பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை நீங்கள் அறியாத காலத்துல செய்த அத்தனை பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அறிந்து கொண்டு பாவங்களை செய்யாதபடி யோசேப்பு இப்படித்தான். தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது, இந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு விரோதமாக அப்படியான ஒரு உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது என்னை சத்துரு நெருக்கி விடுவான், நெருக்கி என்னை கஷ்டத்தை தருவான், துன்பத்தை தருவான், அழிவை தருவான், நோய்களை தருவான். இப்படியானவன் தான் சத்துருவாக இருக்கிறான். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி அவரை துதித்து பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே ஆராதிக்கின்றோ,
இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே நாங்கள் ராஜாவுடைய பிள்ளைகள் இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துல வாழப்போகிற பிள்ளைகள் ஆசாரியர்கள் இந்த உலகத்தை படைத்தது அவருடைய பிள்ளைகள் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே நீர்தான் துதிக்க பாத்திரர் கனத்துக்கு பாத்திரர் மகிமைக்கு பாத்திரர் வல்லமைக்கு பாத்திரர் உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உமக்குத்தான் மாட்சிமை மகிமை துதி பரிசுத்தர் 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 கேடு எங்களுக்கு சேராம் எங்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நான் உங்களை வந்து அழைச்சி செல்வேன் என்று மீண்டும் வர இருக்கிறீர் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆண்டவரே உம்முடைய பெயர் அதிசயம். நித்திய ராஜா உம்முடைய வழிகள் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இயேசுதான் சத்தியம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆமாண்டவரே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மறுபை கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ரப்பத்தை கேட்டார் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டார் பாப்பை கொடுப்பேனா. பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாதாண்டவரே. ஆவியானவரே இயேசு இருந்த உலகத்தில் இருந்த பொழுது சகல மனிதர்கள் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும்
குணமாக்கின இயேசு அல்லவா? சகலரையும் இந்த நேரத்தில் அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன் அல்லவா நீர்? ஆவியானவரே, ஏதாவது குற்றக்குறைகள் பாவங்கள் இருந்தால் அவர்களை இந்த நேரத்தில் மன்னித்து உம்முடைய சிலுவையில சிந்திய அந்த இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை காண்பிப்பீராக. வெளியேற பெற்ற இரத்தம் இயேசுவின் இரத்தம், உயிருள்ள இரத்தம் இயேசுவின் இரத்தம் என்பதை ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தி அவர்களை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த இழப்புகளோடு இருக்கிறார்களோ, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலும் மாறுவதாக. என்ன துன்பம் வந்தாலும் உம்மை கூப்பிட எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 91 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். இப்படியான உன்னதமான தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இயேசுவே என்று கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்முடைய பணிபடி ஆவிகளை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை மகிழ பண்ணுவீராக. துதிகான மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் நட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமேன். அவர்களுக்கு எப்பொழுதும் துதிப்பதுதான் எங்களுக்கு சோஸ்திர பலியாக இருக்க வேண்டும். அதுக்கான நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய வெளிப்படுத்தல் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி பாஸ்டர். உங்களோட நேரத்தை கொடுத்து இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துறேன். உங்களையும் குடும்பத்தார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானொலி சார்பாகவும் நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறோம். இயேசின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்தார், அதுக்கு நன்றி செலுத்துறேன். God bless you pastor. நன்றி, நன்றி. ஆமென். ஆமென். God bless you Dolly sister. உங்கள் குடும்பத்தை தேவன் கூட இருந்து வழி நடத்துவாராக. God bless you sister. God bless you everybody. ஆமென்.